ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நிறைய பேர் லாஸ் ஆகிறதில்ல. இந்த 2 விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நிறைய பேர் லாஸ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் கொஞ்சம் வந்த உடனேயே மார்க்கெட் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருந்தாலே ஐயோ இந்த ப்ராஃபிட் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எக்ஸிட் ஆயிடுவாங்க. லாஸ் வந்தது அப்படின்னா அவங்க லாஸை புக் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரேடிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ட்ரேடிங் 500 ரூபா 1000 ரூபா லாஸில் இருக்கும்போது புக் பண்ண மாட்டாங்க. அதுவே 5000 6000 போனதுக்கப்புறம் புக் பண்ணுவாங்க. இந்த க்ரீடும் ஃபியரும் உங்கள்கிட்ட இருந்து போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜியில் எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோம், எந்த இடத்துல டார்கெட் வைக்கணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிறத மார்க்கெட்டை அனாலிசிஸ் பண்ணி நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஸ்ட்ராட்டஜியோட ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா நம்ம வீராஃபின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எனக்கு தெரிஞ்ச சில ஸ்ட்ராட்டஜிஸை நான் போடுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம்.